ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து ஒரு 90s கிட்ஸ். என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய கதை வந்து உங்கள் லைஃப்லேயும் நடந்திருந்து அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. வாங்க என்னோடய ஸ்கூல் கதையை கேட்கலாமா? எங்கள் ஸ்கூல் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில். ஸ்கூலோட நேம் பார்த்திங்கன்னா இந்து நடுநிலைப்பள்ளி. பெரிய கட்டடம்லாம் கிடையாது, சின்ன ஓட்டு கட்டடம் தான். அந்த முன்ன கொஞ்சம் கிரவுண்ட் இருக்கும். ஸ்கூலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குளம் இருக்கும். குளத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த குளமும் ஆலமரமும் தான் சார் டீச்சர்கிட்ட வந்து கிளாஸ் வந்து கட்டடிச்சிட்டு நாங்கள் போகக்கூடிய பெரிய பார்க்கே அந்த குளம், அந்த ஆலமரம் தான். அதில் ஜாலியாக ஊஞ்சல்லாம் ஆடுவோம். காலையில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து ஒழுங்காக குளிச்சிருக்க கூட மாட்டோம். ஒரு காக்கா குளியலை போட்டுட்டு அந்த நாவல் மரத்தில் வந்து நாங்கள் வந்து பழம் பொறுக்கி திங்கிறதுக்காக ஸ்கூலில் கேட்டை கூட ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெளியில் போய் க்யூவில் காத்து கிடப்போம். கேட்டை ஓப்பன் பண்ண உடனே ஏதோ பெரிய சாதனை படைக்க போகிற மாதிரி போய் பேக்கை ஒரு கரையில் வீசிட்டு போய் பழம் பொறுக்கி அப்படியே இருந்து நாக்கில் போட்டு ரசித்து சுவைப்போம் பாருங்கள். டேஸ்ட்டு இப்போ இருக்க மிட்டாயெல்லாம் தோற்று போயிடும். கழுவெல்லாம் மாட்டோம், அப்படியே சாப்பிட்ருவோம். அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு அப்படி ஜாலியாக சாப்பிடுவோம். அது வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணும்போதே எனக்கு நாக்கில் வந்து தண்ணி ஊறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 1ஆம் கிளாஸ் படித்து கொடுத்த டீச்சர் பேர் வந்து என்னென்னா ராணி டீச்சர். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த பாட்டு இப்போவும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது. பொம்மை 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 பார். அதுக்கப்புறம் 2ஆம் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீடா டீச்சர். அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா சிட்டை சிட்டை பறந்து வா, சிறகடிக்க பறந்து வா அப்படிங்கிற ஒரு பாட்டு. ரொம்ப சூப்பரான பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டு புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி குவாலிட்டியான நோட்லாம் அப்போ வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தவிடு அட்டை நோட்டு தான் நான்லாம் சொல்லுவேன். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு பேப்பர் கிழிஞ்சால் போதும், ஒட்டுமொத்த பேப்பரும் கூடவே ஒட்டி பறந்த அண்ணன் தம்பி மாதிரி அப்படியே பாட்டாக கிழிஞ்சிரும். அதை மறுபடி ஒட்டுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்பா, சொல்லவே முடியாது. வீட்டில் சோறு பொங்குன அந்த சோத்து பருக்கை எடுத்து அதில் ராவி அதை ஒட்டுறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும். ஏன்னா ஒட்டலைன்னா அந்த கிழிஞ்ச நோட்டை கொண்டு போனால் டீச்சர் ஸ்கூலில் அடித்து வெளியில் முழங்கால் போட வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் புக்கை பார்த்திங்கன்னா புக்கு தந்த ஒரு வாரமாக அப்படி மணத்தி பார்ப்போம். அந்த மணத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மனம். அதுக்கு இடையில புக்குக்கு நடு பக்கத்தில் மயிலிறகு வச்சு மயிலிறகு டெய்லி குட்டி போடுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அதுக்கு அரிசிலாம் போட்டு வளர்த்துருப்போம். அதெல்லாம் நல்ல மெமரிஸாக இப்போ எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பேக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த லெதர் பேக்லாம் இல்லை, மஞ்சப்பை. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் வந்து கூடை முடஞ்சி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அந்த பிளாஸ்டிக் கூடை இந்த ரெண்டும் தான் நான் கொண்டு போயிருக்கிறேன். ஒரு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக இப்படி தான் மஞ்சப்பையும் பிளாஸ்டிக் கூடையும் தான் கொண்டு போயிருக்கிறேன். அப்புறம் ஒழுங்காக படிக்கலைன்னா டீச்சர்லாம் நல்லா அடிப்பாங்க. எல்லா அடியும் வாங்கி முழங்கால்லாம் போட்டுட்டு அந்த வலி எப்போ மறக்கணும், கரெக்டாக 12:30க்கு சாப்பாடுக்கு பெல் அடிப்பாங்க. எங்கேருந்து தான் சந்தோஷம் வருமோ தெரியாது. ஸ்கூலில் போடக்கூடிய அந்த பிரியாணியை வாங்குறதுக்கு. பிரியாணினா இப்போ இருக்கிற பிரியாணின்னு நினைக்காதீங்க. அப்போ வந்து கூட்டாஞ்சோறு கொடுப்பாங்க. எல்லா காய்கறியும் போட்டு அதில் ஒரு குழம்பு வச்சு, பருப்பா சாம்பாரான்னு தெரியாது, ரெண்டும் கலந்த கலவையில் ஒரு குழம்ப வச்சு அதுக்குள்ளே சோறை போட்டு கிண்டி ஒரு அரை முட்டை கொஞ்சமாக கொண்டக்கடலை வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு அப்படி பிரமாதமாக இருக்கும். அதை சாப்பிட்டு முடித்ததோட 1 மணிக்கு யமகண்டம் மாதிரி ஒரு வாய்ப்பாடு கிளாஸை வைப்பாங்க. ஒரு 2 2 2 4ன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். பாதி பேர் தூங்கிடுவோம். அந்த கிளாஸை வந்து கட்டடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு 2 மணிக்கு வருவோம். அப்போவும் சார்கிட்ட மறுபடி அடி வாங்குவோம். அடி வாங்கினா அப்படி வெளியிலே விட்டுருவாங்க. வெளியில் விடுறதுனால நமக்கு தானே நல்லது, பாடம் கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே அப்படி நிற்போம். அதுக்கப்புறம் சார் வந்து மன்னிச்சு சரி இனி இந்த தப்பு பண்ணக்கூடாது உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி 4 மணிக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்காக போவோம். வர வழியிலையே கதை பேசிட்டு கொண்டு போன 4 50 பைசா 10 பைசா வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த பைசாவுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி ராட்டு மிட்டாய், குச்சி மிட்டாய், பேப்பர் அப்பளம், இலந்த பழம், அதுக்கப்புறம் கமர்கட்டு இந்த மாதிரி வாங்கி வாயில் போட்டுட்டு நல்லா சாப்பிடுவோம். அந்த பைசாவை வாங்குறதுக்கு வீட்டில் 1000 அடிபட்டிருப்போம். சில நாள்லாம் கிடைக்கவே செய்யாது. வீட்டில் அவ்வளோ அழுது தான் அந்த 5 பைசாவை கையில் கொடுப்பாங்க.
ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் லைஃப் வந்து. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்ன தான் 50,000 1,00,000 கொடுத்து ஆல்பம் எடுத்து வச்சாலும் எத்தனை ஃபோட்டோ வந்தாலும் எங்கள் குரூப் ஃபோட்டோக்கு ஈடு இணையே கிடையாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் கிழிஞ்ச ஒரு துணியை போட்டுட்டு அந்த ஃபோட்டோவை இப்போ பார்த்தாலும் எனக்கு அப்படி ஏதோ என்ன அறியாமல் என் கண்ணில் தண்ணீர் வந்த மாதிரி தான் இருக்கும். அழகான ஒரு லைஃப் தான் வந்து 90s கிட்ஸோட ஸ்கூல் மெமரிஸ். அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். பொற்காலம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வருஷத்தில் ஒருக்கா டூருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு வீட்டில் விடவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி 5,000 10,000லாம் கிடையாது டூர் ஃபீஸு. ரூ. 100 150 தான். 2 நாள் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கே வீட்டில் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடம்பிடிச்சி எடுத்து கரெக்டாக 8ஆம் கிளாஸில் மட்டும் ஒரே ஒரு டூருக்கு போயிட்டு வந்தேன். மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் ஏரியாவுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே இப்போ என்னோடய ஸ்கூல் மெமரிஸாக எங்கள் வீட்டில் இருக்குது. என்ன மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஸ்கூல் மெமரிஸ்லாம் எப்படி இருந்து, உங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் யார், நீங்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இதை வந்து எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உங்கள் கூட சொல்லி என்னோடய ஸ்கூல் மெமரிஸை திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. நான் முக்கியமான உள்ளதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களால் தான் என்னோடய மெமரிஸ் வந்து எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கருத்துக்களோட உங்கள்கிட்ட வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.